ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ இருந்தாலே போதும், குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்ய 1 கப் அளவுக்கு ரைஸை வடித்து நல்லா உதிரியாக ஆற வச்சுருக்கேன். இது ஆறட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொடிக்கிற பக்குவத்துக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை பொடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கருவேப்பிலை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம், பொடி பண்ணுற அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கருவேப்பிலையை பொடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கருவேப்பிலை சாதம் தாளிக்க ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதோட சேர்த்துடுறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது அப்படியே செவந்து வரட்டும். இது கூடவே 2 வரமிளகா, ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து செவந்து வந்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கெட்டியாக கரைச்ச 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். இந்த சூட்லேயே அப்படியே கொதித்து வரட்டும் புளி தண்ணி. இந்த டைமில் பொடிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கலரி விட்டுடுறேன். இந்த டைமில் வடித்து வச்ச உதிரியான சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு அப்படியே கலரி கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க, எம்மியான கருவேப்பிலை சாதம் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.